தகுதியே இல்லாமல் கூட்டணி வைக்கிறதுக்காக தேர்தலில் வாக்கு அரசியலுக்காக நீ பேசுகிற பேச்செல்லாம் மக்கள் இங்கே எதிர்ப்பாங்களா? சுகருக்காக வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் மக்கள்கிட்ட நடைபயணம் போகணுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? அதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக பேசுங்க. ஒவ்வொரு கட்சியும் இப்போ கட்சி வளர்ச்சிக்காக தொண்டர்களை ஊக்குவிக்கணும், ஒவ்வொரு பகுதியிலும் தொண்டர்கள் அதிகமாக சேரணும் அப்படிங்கிறதுக்காக நடைப்பயணம் போகிறது ஒரு கொள்கையை வச்சு சார். ஒவ்வொரு கட்சியும் போது ஒவ்வொரு தலைவரும் போகிறாங்க. ஆனால் அன்புமணி எதுக்கு போனார் தான் நான் கேட்டேன். நான் எல்லாரும் போனதை பற்றி நான் பேசல. அன்புமணி ராமதாஸ் போனதை பற்றி தான் இங்கே நான் பேசிட்டு இருக்கேன். அன்புமணி ராமதாஸ் மக்களுக்காக எந்த போராட்டம் முன்னெடுத்தாரு? எந்த பிரச்சனையாக மக்கள்கிட்ட வந்தாரு? ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். வேற என்னத்துக்காக நீ கூட்டணி வச்சிருக்க? சமூக நீதிக்கும் பாஜக இங்க சம்பந்தம் இருக்கா? 10.5 இடஒதுக்கீடுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்ட் என்ன? வாங்கி கொடுத்துட்டேன்னு சீன் போட்டிங்கல்லப்பா, வீடியோ எல்லாம் அழுதெல்லாம் போட்டிங்களா இல்லையா? அப்பாவும் பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு ஊர் உலகமே பார்த்துதா இல்லையா? இப்போ அந்த இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அந்த இடஒதுக்கீடு பற்றி எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் என்ன, பாஜகவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, உங்க ஸ்டேட்மெண்ட் என்ன? அப்புறம் சமூக நீதியை பற்றி நீங்க பேசுறீங்க. 10 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது பாஜக, அதை ஆதரிக்கிறாரா? நீங்க சமூக நீதியை பற்றி பேசுறீங்களா? அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்த ஏழைக்கு கொடுத்த 10% இடஒதுக்கீடு ஏற்றுக்கிறீங்களா? சொல்லுங்க. இடஒதுக்கீடு பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? அப்படி இருந்த கட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் ஏழைக்கு போய் 10 இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு எந்த இடத்துலையும் துப்பு இல்லை. அப்போ சம்பந்தமே இல்லாமல் ஒரு கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. உன்னை ஜெயிலேருந்து ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றிக்கணும், தற்காலிகமாக காப்பாற்றிக்கிறதுக்காக அதிமுக பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிற. அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசுகிற? ஸோ பேசும்போது நாகரிகமாக பேசுங்க. நாங்களும் நாகரிகமாக பேசுவோம், நாகரிகமாக பதில் சொல்லுவோம். தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்கன்னா நாங்கள் தேவையில்லாமல் தான் பேச வேண்டியது இருக்கோம். முதல்ல திரும்பவும் சொல்கிறேன், நல்ல பிள்ளையா போய் நடந்துக்கும். இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வரும்னு எடப்பாடி சொல்கிறார். சார் தயவு செஞ்சு இந்த கூட்டணின்றது வந்து தோக்குற ஒரு கூட்டணி. ஜீரோ கூட எத்தனை ஜீரோ போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. இயற்கையான கூட்டணிங்கிறார் எடப்பாடி. அந்த இயற்கையான கூட்டணி தான் கொள்ளடிக்கிற கூட்டணி. பிஜேபி ஒரு கொள்ளடிக்கிற கட்சி, அதிமுக ஒரு கொள்ளடிச்ச கட்சி. அன்புமணி திமுக ஆட்சியில தான் 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு நேற்று ஆளுநரை சந்திச்சு அதுக்கான புகாரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. யாராவது ஒருத்தர் 60,000 40,000 50,000 போட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? துறை வாரியா சொல்றாரு. அது எப்படி வரும்? ஒவ்வொரு துறையிலையும் அவர் சொல்றாரு. அவரு